ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி நமது நம்பிக்கையின் அடித்தளம். சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லிட்டு நமக்கு செய்தியை தொடங்கலான்னு சொல்லுங்க. நமது அடித்தளம். நான் முதல்ல பேச போறது நம்பிக்கை என்றால் என்ன. என்ன பேச போறேன்? நம்பிக்கை என்றால் என்ன. அடுத்து நான் பேச போறது உலக மனுஷனுடைய நம்பிக்கையின் அடித்தளம். அதையும் பேசின பிறகு நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம். இப்போ 3 காரியங்களை சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது நம்பிக்கை என்றால் என்ன. நான் ஒரு 15 வார்த்தை எழுதிட்டு வந்தேன். நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு 15ம் சொல்ல முடியாது. 15 சொன்னால் நம்ம அடுத்த பகுதியை பேச முடியாது. அதனால் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு 5 காரியங்களை நம்பிக்கை என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு வேகமாக சொல்லிட்டு நம்ம உள்ள போய் வசனங்களை தியானிக்கலாம். நம்பிக்கை என்றால் என்ன? யோபு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த இடத்துல நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. யாராவது கண்டுபிடிங்க. பரவாயில்ல. அந்த இடத்துல நம்பிக்கைக்கு சொல்லி இருக்கிற வார்த்தை மனோவாஞ்சை. என்ன? மனோவாஞ்சை. எத்தனை பேருக்கு ஏபிசிடி தெரியும்? கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. சரி, ஒரு வார்த்தை சொல்லுங்க. டி டி ஐ கியூ வி ஏ எச். யாராவது சேர்த்து சொல்லுங்க. டிக்வா. யோபு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்பிக்கை என்கிற வார்த்தை எபிரே மொழியில பயன்படுத்தி இருக்கு. டிக்வா. திக்குவா என்கிற வார்த்தைக்கு திக்குவா இல்லனா, திக்குவா மந்தனாவு அந்த மேட்டரே அல்ல, இது வேற. அது ஏ, இது பி. திக்குவா என்கிற எபிரே வார்த்தைக்கு நம்பிக்கை என்கிற அர்த்தம் இல்லை. வாஞ்சை என்கிற அர்த்தமும் இல்லை. திக்குவா என்கிற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் குழியிலிருந்து கரையேறும்படி பயன்படுத்தப்படுகிற கயிறு. என்ன? குழியிலிருந்து கரையேறும்படி குழியில நிக்கிற மனுஷனுக்கு ஒரு கயரை போட்டு கொடுப்பாங்க இல்லையா? இத பிடின்னு. இத பிடிச்சா நீ என்ன பாரமா இருந்தாலும் நீ ஏறி வருவ. அதுதான் நம்பிக்கை. கை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய குழியில் அகப்பட்டாலும் இனி அந்த குழியில இருந்து நீ கரையேறுவதற்கு வாய்ப்பில்லைன்னு மனுஷன் உன்னை பார்த்து சொன்னாலும் இந்த மாலையில ஒரு கயிறு உன்னை நோக்கி போடப்படுகிறது. நீ பிடிச்சா உன்னை பத்திரமா தூக்க போறாரு. ஏய் ஏய், யோசேப்பு கிடந்த பிரிசன் உண்டுல, யோசேப்பு கிடந்த ஜெயில். அந்த ஜெயிலுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை டங்கியோன். உங்களுக்கு புரியல இல்லையா? எனக்கும் புரியல. டங்கியோன். டங்கியோன்னா என்ன தெரியுமா சார்? டங்கியோன்னா கூம்பு வடிவ சிறை. என்ன வடிவ சிறை? கூம்பு வடிவ சிறை. அதாவது மேலே இருந்து டியூப் மாதிரி போகும். மேலே இருந்து டியூப் மாதிரி போகும். உள்ள போகும்போது விரிஞ்சு செம்பு இருக்கு இல்லையா? செம்பு இருக்கு இல்லையா? மேலே எப்படி போகுது? டியூப் மாதிரி போகுது. உள்ள போயிட்டு எப்படி இப்படி ஆகுது.
அப்போ 3 வேளையும் சாப்பாடு எப்படி வரும் தெரியுமா? நூல்ல கட்டி கயர்ல கட்டி அனுப்பணும். கயர்ல கட்டி சாப்பாடு அனுப்பணும். எல்லாரும் என்ன கவனிக்கணும். என்ன இப்படி கயர்ல கட்டி சாப்பாடு அனுப்புனாங்க இல்லையா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க. கயறு அசைதா, கயறு அசைதா. 2 நிமிஷம் கயரையும் சாப்பாடையும் உள்ள விட்டு கயர் அசையலன்னா வாட் டஸ் இட் மீன்? போச்சு, அவ்வளவுதான். ஆளுக கதை முடிஞ்சிட்டு டங்கியோன் என்கிற சிறைக்குள்ள போகிற பாதி ஆட்களும் உயிரோட வருவதில்லை. உள்ள வச்சே என்ன செய்யும்? கதை முடிஞ்சிடும். யோசேப்பு எல்லா நாளும் காலையில பார்க்கிறாரு, கயர்ல பிரேக்ஃபாஸ்ட் வருது. சாயங்காலம் பார்க்கிறாரு, கயர்ல சப்பர் வருது. ஒரு நாள் யோசேப்பு பார்க்கிறான், ஒண்ணுமே வரல, கயர் வருது. என்ன வருது? கயர் வருது. அந்த கயருக்கு அற்றத்துல ஒரு துண்டு எழுதி இருக்கு, ஹோல்ட் இட், இத பிடி. என்ன? இத பிடி. இதுவரை நீ கயர்ல பார்த்தது உனக்கு சாப்பாடு வரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு அப்பம் வரும், உனக்கு அது வரும், உனக்கு நல்ல வஸ்திரம் வரும், நல்ல வீடு வரும். இப்போ உனக்கு கயறு வந்தது உன்னை ஆசீர்வதிக்க அல்ல, உன்னை தூக்கி விட. நல்ல கை தட்டுங்க, ஏன் நல்ல கை தட்டுங்க. Tonight God is going to lift you up. இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை கரதூக்கி விட போகிறார். அப்படின்னா நீ இந்த கயரை பிடிச்சாலே போதும், உனக்கு ரிஸ்க் இல்ல. உனக்கு ரிஸ்க் இல்ல. ரிஸ்க் யாருக்கு? மேல தூக்குறவங்களுக்கு ரிஸ்க். இப்ப பரலோகத்துல கயறு வந்துன்னா பிடிக்க என்ன மடி, பிடிக்க என்ன மடி? கயறு பரலோகத்தில் இருந்து வந்ததானா உன்னை பரலோகம் வர தூக்குவார். ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டியே ஆகணும், வா திறந்தே ஆகணும், தெய்வத்தை உயர்த்தி ஆகணும். உடக்கந்தரபபபபா. எல்லாம் இழந்து போன சகோதரா, எல்லாம் இழந்து போன சகோதரி, இந்த ராத்திரி உனக்கு நேராக ஒரு கயர் அனுப்பப்படுகிறது. அத பிடி, உன்னை பத்திரமா மேல தூக்குகிறான். அப்படி கயரெல்லாம் நம்பிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. கயரெல்லாம் நம்பிக்கை கொடுக்க முடியாது. நம்ம எங்கெல்லாம் கட்டி பார்க்குறோம், இடுப்பில் கட்டி பார்க்குறோம், ஒன்று கட்டி வாய்ப்பில்லைன்னா அடுத்து கட்டுறோம், பின்ன இங்கனோடி கட்டுறோம். சில ஆட்களை கையில எல்லாம் கட்டி கட்டி பாட்டான் சின்னி கட்டக்கு ஏரியா இல்லை. அது சில ஆட்கள் பார்த்துட்டா 12 கலர்லையும் கட்டி இருக்கு. ஏதாவது ஒரு கலர் என்ன காப்பாற்றட்டுன்னு முறைத்து பார்க்க, ஏதாவது ஒண்ணு என்ன காப்பாற்றட்டுன்னு. ஒரு நூலு காக்குமா? சொல்லுங்க, டிக்குவா. ராகாபுக வீட்டுக்கு வந்துடும் இல்லை 2 ஆட்கள் கிளம்பி போகும்போது என்ன கொடுத்துட்டு போச்சுன்னு அவ கேட்டா, பாஸ்டர் இது காக்க முடியுமா? இது காக்க முடியுமா? அப்போ அவையே சொல்லிட்டு போச்சுன்னு, இதுல ஒன்றும் கிடையாது, இதுல ஒன்றும் கிடையாது. ஆனா நீ நாங்க போன உடனே இதை ஜன்னல்ல கட்டி தூக்கி போட்டா உனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நூல்ல ஒண்ணும் கிடையாது, அந்த நூல்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த நூல்ல உனக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. அத்தனை பேரும் அழியும் போ, உன்னை தூக்கி விடுவாருங்கிற நம்பிக்கை. இப்ப சொல்லுங்க, நம்பிக்கை என்ன? சொல்லுங்க, மேலே மெதுவா பேசுங்க. மேலே தூக்கிவிடும் கயிறு.
ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க எதுக்குள்ள போயிட்டீங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனைக்குள்ள போயிருக்கலாம், உள்ளே மாட்டி இருக்கலாம். ஒருவேளை நீங்க பலவீனத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம். டாக்டர் சொல்லி இருக்கலாம், இந்த பாடிக்கு இன்னி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது, வீட்டுல போய் என்னெல்லாம் கேட்கறியோ அவ்வளவு சாப்பிட்டு. இந்த டாக்டர் என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புறாருன்னா உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும், இனி அந்த பாடிக்கு மெடிசின் இல்லை. இனி அந்த பாடிக்கு என்ன இல்லை? மெடிசின் இல்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம். வெளியே தலை காட்ட முடியாத அவமானத்தில் நீ தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த சுவிசேஷத்தில் மாலை கூட்டத்தில் ஒரு கயறு நீ இருக்கிற இடத்தை நோக்கி போடப்படுகிறது. உனக்கு பிடிக்க முடியுமா? எதிர்காலம் இருக்கிறது. நல்ல கை தட்டணும். Hold the rope. ஒரு தடவை சொல்லுங்க, டிக்குவா. மெதுவா பேசுங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, நம்பிக்கைன்னா என்ன? கயிறு. எந்த மனுஷனையும் ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? சொல்லுங்க. ஜாதி, இன, மொழி, நிற வித்தியாசம் இல்லாமல் தம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனுஷனையும் தூக்கி விடுகிற கயிறு தான் நம்பிக்கை. நான் இப்ப குழிக்குள்ள கிடக்கிறேன்னு வைங்க, உதாரணத்துக்கு. என்ன, நான் எங்க கிடக்கிறேன்? குழிக்குள்ள கிடக்கிறேன். எனக்கு நேர ஒரு கயிறு வருது. நான் பக்கத்துல இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும், நாட்டுக்கார என்ன நினைப்பனும் அப்படி பாப்பனா? பார்த்தா ஆயுசு உங்களுக்கு நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணணும்? ஐ டோன்ட் மைண்ட் எனிபாடி. நான் யாரையும் மைண்ட் பண்ண விரும்பல. நான் எதை பிடிக்கிறேன்? கயிறை பிடிக்கிறேன். ஒரு பெண்மணி, பயங்கரமான ஒரு கதை. ஒரு பெண்மணியை லவ் பண்றான். அந்த பெண்மணி அவன்கிட்ட சொல்லுது, நான் காட்டுக்குள்ள இருக்கிறேன், நீ அங்க தேடி வந்து நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டு போக வேண்டிய வழி எல்லாம் சொல்லி கொடுக்குது. ஒரு மதுளை தாண்டணும், என்ன தாண்டணும், இன்னும் ஒரு 6 தாண்டணும். அந்த பெண்மணி ரூட்டு மேப் போட்டு கொடுக்க. அந்த பெண்மணி சொல்லுது, ஒரு மதுளை தாண்டணும். அப்புறம் அந்த பெண்மணி சொல்லுது, கடக்க முடியாத ஒரு நதி வரும். என்ன வரும்? கடக்க முடியாத ஒரு நதி வரும். அந்த நதியை தாண்டறதுக்கு அந்த காற்றுல நிற்கிற, அந்த நதிக்கு நடுவில் நிற்கிற ஒரு மரத்தினுடைய கண்ணி கரையில் கிடக்கும். அதை பிடிச்சிட்டு நீ பலமா அழுத்தினா போதும், நீ எங்க போயிடலாம்? ஆட்டுக்கு அந்த பக்கத்தில் போயிடலாம். இவன் நடந்து தேடி வாரான். தேடி வந்தப்போ சூரியன் கிட்டத்தட்ட போர்வையை போர்த்தி தூங்கக்கு தயாராயிடுச்சு. சூரியன் தூக்கத்து கிளம்பினதுனால இவனுக்கு கயரை கண்டுபிடிக்க முடியலையா? ஆனால் அந்த பெண்மணி சொன்ன மாதிரி அடையாளம் அப்படி தொங்கி நிற்குது. பிடிச்சிட்டு அந்த பக்கம் தாண்டலான்னு பிடிச்சு ஆற்றுக்கு பக்கத்தில் போனானா, அப்பதான் தெரியுது தான் பிடிச்சது நாகப்பாம்பு. தான் பிடிச்சது என்ன? பிடிச்சிருந்தாலும் மரணம், விட்டாலும். நீ எதை பிடித்திருக்கிறாய் என்பதை இந்த ராத்திரி ஒரு பரிசோதனை பண்ணணும். என்ன, ஒருவேளை அது பாம்பா இருக்கலாம். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். ஒண்ணு, நம்பிக்கை என்பது எந்த மனுஷனையும் தூக்கி விடுகிற கயறு. 2, அதே வார்த்தை. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்க நம்பிக்கை இருக்கு. யாராவது சொல்லுங்க.
அங்க நம்பிக்கை இருக்கு. யாராவது சொல்லுங்க. புடவை எந்த அவமானத்தையும் மூடி மறைக்கிற புடவை. உங்க குடும்பம் அவமானப்படாதுன்னு உங்க பிள்ளை அவமானப்பட விடவே மாட்டார். நம்பிக்கையின் புடவை உனக்கு தாராரு. நீ அங்க இங்க மறைத்துக் கொள்ளு இல்ல, உன்னை மொத்தமாய் மூடுகிறார். கை தட்டுங்க. உன் குடும்பத்தை மொத்தமாய் மூடுகிறார். எந்த தேசத்துல நீ கேவலப்பட்டாயோ, எந்த தேசத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த தேசத்துல நீ தலை தூக்க முடியாதுன்னு சத்துரு சவால் விட்டானோ, எந்த தேசத்தை விட்டு ஓடி போயிடுன்னு மனுஷன் உன்னை பார்த்து சொன்னானோ, அதே தேசத்துல உன்னை மூடும்படி கை தட்டணும். உன்னை மொத்தமாய் மறைத்துக் கொள்ளும்படி உனக்கு கொடுக்கப்படுகிற புடவை அதுதான் நம்பிக்கை. ஒண்ணு, நான் எந்த குழிக்குள் அகப்பட்டாலும் என்னை பத்திரமாய் தூக்கி எடுக்கிற கயிறுதான். மெதுவா பேசுங்க, பக்கத்துல ஆளு கேட்க போகுது. மெதுவா பேசுங்க. ரெண்டு, உச்சகட்ட அவமானத்தில் இருந்தாலும், இனி இந்த தேசத்தில் நான் வாழவே முடியாதுன்னு சொன்னாலும், இனி இந்த மனுஷனுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற கீழான நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டாலும், உன் தலைமுடியில இருந்து உன் உள்ளங்கால் வர உன்னை மொத்தமாய் மறைத்து உன்னை நடத்துகிற நம்பிக்கை. கை தட்டணும். ஒரு நிமிஷம் கை தட்டணும். ஒரு நிமிஷம் கை தட்டணும். ரெண்டெண்ணம் சொன்ன. ஒண்ணு கயிறு, ரெண்டு நிர்வாணம் காணாதபடி மறைக்கிற வஸ்திரம், மூணு எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடுத்த வார்த்தை நீங்க கவனிங்க. வாசிங்க. ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். இப்படியெல்லாம் வசனம் இருக்கு. இப்பொழுது இன்னும் இந்த காரியத்தில் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. அந்த இடத்துலயும் தெக்குவாதான் சொல்லி இருக்கு. அந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன? நான் இங்கிலீஷ்ல சொல்லலாம், சரியா தெரிஞ்ச யாராவது தமிழ்ல சொல்லி ஆகணும். கேரவன். யாருக்கும் தெரியாதா? கூடாரம் இல்ல. இந்த நடிகைகள், நடிகர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் படுத்துட்டே பயணம் செய்யணும் இல்லையா? பாதி தமிழ் நமக்கு தெரியாது. சுந்தர் பிச்சை தமிழ்ல சொன்னா அந்த தமிழ் நமக்கு புரியாது இல்ல? கேரவன், தற்போதைக்கு கேரவன், பாதுகாப்பாக படுத்து முன்னேற்றுகிற வாகனம். அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா பின்ன பயம் இல்ல, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா பின்ன மன அழுத்தம் இல்ல, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா பின்ன டென்ஷன் இல்ல, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா நான் படுத்தே இருந்தா போதும், அதுவே என்ன சுமந்து கொண்டு போகுது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அதுவே என்ன சுமந்து கொண்டு போகுது. 2020 இருந்து 2021 நான் முன்னேறிட்டேன். 2021 இருந்து 2022 நான் முன்னேறிட்டேன்.
2023 அதை விட முன்னேறிட்டேன், 2024 அதை விட முன்னேறிட்டேன், 2025 அதை விட முன்னேறிட்டேன், 2026 அதை விட முன்னேறிட்டேன், 2030 அதை விட முன்னேறிட்டேன். என் வாழ்க்கையில பின்வாங்குதல் இல்லை, என் வாழ்க்கையில பின்னோக்கம் இல்லை. ஏன்னா சரியான இடத்துல வந்துட்டேன், அதுவே என்னை சுமந்து கொண்டு போகிறது. நீ முன்னேறி கொண்டிருப்பாய். ஜெபத்தில, கிருபையில, அபிஷேகத்தில, தேவ பிரசன்னத்தில நீ முன்னேறி கொண்டிருப்பாய். ஏன்னா நம்பிக்கை உனக்கு கேரவன். ரெண்டு வகையான படகுண்டு. ஒன்னு பேடில் போட், ஒன்னு போட்டு பேடில் போட்டு. நீங்க கேள்விப்பட்டதில்லை இல்லையா? நானும் கேள்விப்பட்டதில்லை. பேடில் போட்டுனாயா உள்ள நம்ம சின்ன பிள்ளைகள் பண்டு சைக்கிள் ஓட்டணும் இல்லையா, அது மாதிரி ஒன்று போட்டுக்குள்ள இருக்கும். இப்போ 5 பேர் அந்த போட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா 5 பேர் காலுக்கு அடியிலையும் இது இருக்கும். பெடல் பெடல் பெடல். சூப்பர். அப்ப 5 பேர் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும்? சவுட்டணும். 5 பேரும் சேர்ந்து சவுட்டும்போ வண்டி ஸ்பீடா போகும். ஒரு ஆள் சோர்ந்து போய் 4 பேர் சவுட்டும்போ, ஆனா ஒரு ஆள் சவுட்டுனாலும் வண்டி போகும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு ஆள் சவுட்டுனாலும் வண்டி போகும். சில வீடுகள் போறதே மனைவிமாருங்க சவுட்டுல. ஐ மீன் அந்த சவுட்டுல தப்பாய் புரிந்து கொண்டு வீட்டுல போய் ரியாக்ஷன் எடுக்கப்படாதுன்னு. நான் எய்ம் பண்ணது அந்த சவுட்டே அல்ல. நான் எய்ம் பண்ணது குடும்பத்தை ஜெபத்துல முன்னேற்றணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றணும், கிருபையில முன்னேற்றணும், அந்த முயற்சி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பாதி பிள்ளைகளும் போட்டில் உண்டு, பெடல்ல கால் வைக்க மாட்டணும். ஏன்னா வீடு வாட்ஸ்அப் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க வேர்ல்டு ரொம்ப பிஸியா இருக்கு. அவங்க பெடல்ல உட்கார்ந்து சவுட்ட மாட்டணும். அடிச்செடுத்து சேர்ல போட்டாலும் சவுட்ட மாட்டணும். அது பெடல் போட். அது முன்னேறணும்னா என்ன செய்யணும்? சவுட்டணும். இனி 2வது ரோகை படகுண்டு. அது சவுட்டண்டான், அது துடுப்பு. சில ஆட்கள் துடுப்பில் சரியாகணும், ஆனா சில ஆட்கள் துடுப்பெல்லாம் சரியாவது சவுட்டு தான். இப்ப நான் சொன்னது அந்த சவுட்டு இல்ல, மற்ற சவுட்டு. துடுப்புல ஒதுக்கலாம் உள்ள ஆட்களை துடுப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிடணும்? ஒதுக்கிக்கிடணும். இல்ல துடுப்புல சரியாவது பாஸ்டர் அப்படின்னா நீ சவுட்டு. அப்ப படகு 2 வகை. பேடல் போட்டில் இருந்தா எதை பயன்படுத்தணும்? காலு. எதை பயன்படுத்தணும்? காலு. நான் மிதிக்க போட் என்ன செய்து முன்னேறுது. ஆனா துடுப்புள்ள போட்டில் இருந்தா காலு பயன்படுத்த முடியாது. எதை பயன்படுத்தணும்? கை. அது இந்த பக்கம் சிறகு மாதிரி துடுப்பு இருக்கும். துடுப்பு அதில் செட் பண்ணி வச்சிருக்கும். நம்ம பிடிச்சு இப்படி ஆக்கினா போதும். இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க வண்டி திரும்பணும்னா இந்த பக்கத்தில் ஆக்கணும். அப்போ வேலை எதுக்கு? கைக்கு. இன்ஜின் போட்டுண்டு, அதுல சவுட்டுக்கும் வேலை இல்லை, இடிக்கும் வேலை இல்லை. யூ ஸ்லீப் பிரதர். நீ நல்லா சோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்க படகு தெரியாம திமிங்கலத்துக்கு வாய்க்குள்ள ஏறப்படாது, அந்த ஒரு ஜெப குறிப்பே போதும். சில நேரம் பாடி போட்டு எங்க போகும்? திமிங்கலத்தை உள்ள. அது வாயை திறந்து வச்சு சுவாசம் எடுத்துட்டு இருந்து உள்ள போய் அது வாயை மூடின பிறகுதான் தெரிஞ்சு, ஓ வண்டி உள்ள போயிட்டு. அப்புறம் காப்பாற்ற முடியாது. ஒரு தடவை நான் மகன் என்னட்ட சொல்றா, டேடி யோனா எல்லாம் மீனுக்கு வாய்க்குள்ள இருந்து தப்புறது ரொம்ப எளிது. நான் கிட்ட எப்படி? இல்ல உள்ள குக் பண்ணா போதுமேன்னு. புரியலையோ? உள்ள என்ன பண்ணது? குக்கு பண்ணும்போது சூடுல என்ன ஆகும்? நான் சொன்னேன், மகளே திமிங்கலத்தை வயிற்றுக்குள்ள முட்டை அளவு தண்ணி, அதுக்குள்ள எங்க குக் பண்ணது? தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். நம்பிக்கை இருக்கு இல்லையா? நம்பிக்கை
நீங்க நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். நல்ல கை தட்டுங்க. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டுகள் தாண்ட தாண்ட தேவ பிள்ளைகள் முன்னேறுகிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் முன்னேறுகிறார்கள். கிருபை உள்ளவர்கள் முன்னேறுகிறார்கள். ஏன்? ஏன்னா போட்டில் ரிவர்ஸ் கியர் இல்லை. என்ன கியர் இல்லை? ரிவர்ஸ் கியர் இல்லை. இல்லைன்னா ஒரு காய்ச்சல் வரக்கு முன்ன நீர் என்ன நினைத்து இப்ப நான் காட்டித்தாரேன் ரிவர்ஸ். அப்புறம் எல்லாம் செழிப்பான உடனே மறுபடியும் ஒரு ஃபார்வேர்டு. நல்ல காலம். போட்டில் என்ன இல்லை? ரிவர்ஸ் இல்லை. யாருன்னா தப்புதான். சத்துரு நினைச்சாலும் உன்னை பின்னுக்கு இழுக்க முடியாது. உபத்திரவமோ வேதனையோ பொறாமையோ எந்த உலகத்தில் வருகிற எதுவும் உன்னை பின்னுக்கு இழுக்க முடியாது. நீ நம்பிக்கை உள்ளவன் தொடர்ந்து முன்னேறுவான். எத்தனை என்ன சொன்னேன்? 1 கயிறு, 2 புடவை, 3 4 டிக்வான்னா பேக் போன், முதுகெலும்பு. உங்க டிஸ்க் தேஞ்சாலும் நம்பிக்கைக்கு டிஸ்க் தேயாது. தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். எங்கே நீ குனிந்து நடந்தாயோ அங்க நீ இப்படி நடக்கணும். அல்லேலூயா. சகோதரா, நம்பிக்கை மட்டும் இருக்கணும். அதனால யோபு சொல்றாரு, இனி அவர் என்ன கொன்றாலும் எதை விட மாட்டேன், நம்பிக்கை விட மாட்டேன். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இடைக்கிடைக்கு கையை எடுக்கணும். வலது கையை எடுக்கணும். வலது கையை எடுத்து இப்படி இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வரணும். என்ன பார்த்தா பாவமா தோணலையா சிஸ்டர்? இப்படி கையை எடுங்க. அந்த தம்பி மாறலாம் எவ்வளவு இதா பிடிக்கணும்னு பார்த்தீங்களா? முன்னால சேர்ல உட்காந்துருக்கு பாவங்களாகுன்னு அப்படி ஊக்கமா பிடிக்கப்படாது. ஒரு லிமிட்டேஷன்ல நிற்கணும். 1/2 மீட்டர் 1 மீட்டர் அதுக்கு மேல போனா முன்னுள்ள சேர் போட்டி போகும். இப்படி கொண்டு வாங்க. யாராவது கொண்டு வரலன்னு காட்டி தந்தா 100 ரூபா தருவேன். இப்படி பின்னால கொண்டு போங்க, பின்னால கொண்டு போங்க. அளவுக்கு சாப்பிட சொன்னா கேட்கவும் மாட்டியா, பின்ன எப்படி பின்னால போகும்? வாழலாம். அவ்வளவுதான். அது இருக்கு இல்லையா? நீ வாழலாம். ஒன்ன எவனும் ஒண்ணு செய்ய முடியாது. உனக்கு தண்டுவடம் நல்லா இருக்கு. ஏன்னா தண்டுவடமே நம்பிக்கை. ஒரு பெண்மணி 18 வருஷமா சர்ச்சுக்கு போகுது. நம்ம கண்டிப்பா சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டோம். முதல் சண்டே 18 ஆண்டு சபைக்கு போறதுக்காக முதல் சண்டே சர்ச்சில் காலு வச்ச உடனே பிரசங்கியார் மைக் எடுத்து வச்சுட்டு சொல்றாரு, கர்த்தர் உன் முதுகு தண்டை நிமிர்த்தி விடுகிறார். பெண்மணி வந்து சர்ச்சில் உட்கார்ந்து எழும்பி சாட்சி சொல்லுது, கர்த்தர் இன்னைக்கு என் முதுகு தண்டை நிமிர்த்தி விட்டார். ஆட்கள் திரும்பி பார்க்கணும். ஏன்னா ஆளை காணல, முதுகு காணுது. ஆளை காணல. இது வளைஞ்சு வளைஞ்சு யூ மாதிரி வளைஞ்சிருக்கு. எப்படி வளைஞ்சிருக்கு? யூ மாதிரி வளைஞ்சிருக்கு. 18 வருஷம் பிரசங்கியார் ஆராதனையில சொல்றாரு, இதுதான் நீ குனிந்து நடந்த கடைசி வாரம், பிடிவோம் விடுதலையே. நாட்டுக்காரர் கேட்கணும், போன வாரம் என்ன சொன்னாரு? நீ நிமிர்ந்தாயின்னு சொன்னாரு. நிமிந்தியா? இல்ல.
போன வருஷம் என்ன சொன்னாரு, நீ நிமிர்ந்தா என்ன சொன்னாரு, நிமிர்ந்தியா? இல்லை. இப்போ ஆட்கள் லாஜிக்கா கேட்கணும், பின்ன எப்படி ஏன் சர்ச்சுக்கு போற? உடனே அந்த பெண்மணி சொல்லுது, நான் நிமிரக்கு வேண்டி அல்ல சர்ச்சுக்கு போனதுண்டு. 18 வருஷமா நிமிரக்கு வேண்டி சர்ச்சுக்கு வந்தவா ஒரு வருஷம் நிமிராத்த உடனே என்ன பண்ணிருப்பா? ஸ்டாப் பண்ணிருப்பா. அவ சொல்றா, நான் சர்ச்சுக்கு போன நிமிரக்கு வேண்டி அல்ல, நான் சர்ச்சுக்கு போனது ஆராதிக்க. ஆராதனைக்கு வயிற்று வலி, இடுப்பு வலி, தலைவலி, உடம்புல உள்ள எந்த வலியும் ஆராதிக்க தடை இல்லை. கடந்த 18 ஆண்டுகளாய் தேசத்தில் நிமிர முடியாம இருந்த ஒரு பெண்மணி 18 ஆண்டு ஒரே ஜபாலயத்தில் வந்து தெய்வத்தை ஆராதிக்க முடியுமானால் நம்மளால முடியும். அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்தது வேற ஒரு பிரசங்கியாரு, பழைய பிரசங்கியாரு இல்ல, புதிய புதிய பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ண உட்கார்ந்துருக்காரு. அப்போ அந்த பெண்மணி சாட்சி சொல்லுது. சாட்சி சொல்லுங்க, புதிய பிரசங்கியார் பார்க்கிறாரு, இது என்னடா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட காணலையே, எதை காணல, தலைய காணல. சாட்சி கேட்குது. நம்ம நிமிர்ந்து இருந்துட்டே சாட்சி சொல்லல, தப்புதான் தப்புதான். நம்ம நிமிர்ந்திருந்துட்டு சாட்சி சொல்லல. நம்ம வீட்டுக்காரி அந்த நாட்டில் அறிஞ்சிருந்தா என்னக்கே தலை குறிஞ்சிருப்போம் இல்லையா? நம்ம நிமிர்ந்திருந்துட்டு சாட்சி சொல்லல. அவ கூறி இருந்துட்டு 18வது ஆண்டு வெற்றிகரமாய் சாட்சி சொன்னாள். அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்த பிரசங்காரு பிரசங்கத்துக்கு எழுப்பின்னு கேட்டாரு, நான் பிரசங்கத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் ஒரு சாட்சி கேட்டேன், பாடியை கண்ட ஹெட்ட காணல. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? இப்படி யூ போல இருந்த பெண்மணி டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கு முறுக்கு பாக்கெட்டு மொத்தமா உடைச்சது போல ஒரு சவுண்டு. தப்புதான். என்ன பயங்கரம்! அவைய பார்க்கணும், ஆலயத்துக்குள்ள யாருடா முறுக்கு சாப்பிடுறதுன்னு அவைய பார்க்கணும். இங்க L3யும் L4ம் C2ம் C3 எல்லாம் எவனாவது நீ அப்படி உள்ள ஆளு தானே எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே அடிக்க போகப்படாது. உடனே கை எடுக்கணும், கையெடுத்து பார்க்கணும், இருக்கு இருக்குன்னு. என்ன பயம்? தண்டு வடை இருக்குன்னா என்ன பயம்? எனக்கு வியாதி இருக்கு பாஸ்டர், எனக்கு நெருக்கம் இருக்கு பாஸ்டர், எனக்கு அவமானம் இருக்கு பாஸ்டர், எனக்கு தண்டோட இருக்கு பாஸ்டர். பிரச்சனையும் துன்பமும் நெருக்கடியும் மட்டும் தந்துட்டு பின்பக்கத்துல பூமர் அல்ல, பின்பக்கத்துல நல்ல தண்டோடத்தை வச்சு விட்டு இருக்கு. நீ பிழைத்தரு. சில ஆட்களுக்கு பிரச்சனை, ஆலயத்து போனா நாட்டுக்காரன் என்ன சொல்லணும், அதெல்லாம் தண்டுவடம் இல்லாத ஆட்கள். என்ன இல்லாத ஆட்கள்? தண்டுவடம் இல்லாத ஆட்கள். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு சாப்பாடு தாருது கர்த்தர், நமக்கு உடை தாருது கர்த்தர், நமக்கு உயிரை தாருது கர்த்தர். நமக்கு ஒப்பீனியன் சொல்றவங்களால நமக்கு எந்த லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்படின்னா என்னது கேட்கணும்? நம்பிக்கை பின்னால முதுகுல இருக்குல்ல தண்டுவடம், அது போலயாக்கும். உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உனக்கு முதுகெலும்பு இருக்கு. எல்லாம் L2 L3 L4 C2 C3 எல்லாம் நேரே ஆச்சு. கூட்டம் முடிஞ்சு பெண்மணி நேரே நடந்து வீட்டுக்கு போகுது.
அப்போ ஆட்கள் கேட்கணும் இது அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சொல்லுது, இன்னும் ஆராதனையில் சர்ஜரி உண்டாயிருந்துன்னு. அப்போ அந்த கேட்டுட்டு இருந்த ஆட்கள் சொல்லும், அதுக்கு உங்க பாஸ்டருக்கு சர்ஜரி ஒன்றும் தெரியாதே. அப்போ இந்த பெண்மணி சொல்லுது, அவருக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நண்பர் இன்னைக்கு ஸ்பெஷலா சர்ஜரிக்குன்னு வந்திருக்காருன்னு. ஏய், வீட்டுல நேரம் இல்ல, தேசத்துல நேரம் இல்ல, சபையில நேரம் இல்ல, குடும்பத்துல நேரம் இல்ல. எதை பார்த்து பயப்படாத, உனக்கு பேக் போர்டு இருக்கு. சொல்லுங்க, நம்பிக்கை என்ன? கயிறு, புடவை. புடவைங்கிறத மாற்றுங்க. புடவைன்னு சொன்னா அது அக்காமாருக்கு மாத்திரம் ஆயிடும். அதனால வஸ்திரம் என்ன இருக்கட்டும். கொஞ்ச நேரமா பாக்குறேன், புடவைன்னு சொன்னோன்னு அவைகளுக்கு ஒரு சொல்லுங்க. கயிறு, அப்புறம் வஸ்திரம், கேரவன். அது இங்கிலீஷ்ல இருக்கட்டும் இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? கேரவன். 4 முதுகெலும்பு. எனக்கு என்ன பிரச்சனை வரட்டு, என்ன சொல்லட்டு, என் வீட்டில் ஒரு ஆள் மனைவியும் கூட்டிட்டு காலையில் வந்தார். என் வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக நான் நினைக்கிறது அவரே ஆகும். என் மனைவிட்ட சொன்னேன், யாரோ மீட்டிங் புக் பண்ண வந்திருக்கணும், ஒரு டீ போட்டு கொடுன்னு. உடனே அவர் சொன்னார், நாங்கள் மீட்டிங் புக் பண்ண வரல. அப்போ நான் நினைச்சேன் ஜோம் பண்ண வந்திருப்பேன்னு. அவங்க சொல்லிச்சுன்னு, நாங்கள் ஜோம் பண்ணக்கும் வரல. நான் சொன்னேன், என் மனைவிட்ட டீ போட்டு கொடுன்னு. நாங்கள் டீ குடிக்கவும் வரல, டீ குடிக்கவும் வரல, ஜோம் பண்ணவும் வரல, மீட்டிங் கூப்பிடவும் வரலன்னா கண்டிப்பா அட்ரஸ் தெட்டி வந்ததா இருக்கும். நான் உட்காருங்கன்னு சொன்னப்போ அவங்க சொல்லிச்சுன்னு, நாங்கள் உட்காரவும் வரல. தெளிவா வந்திருக்கணும். டீ குடிக்கவும் வரல, உட்காரவும் வரல, ஜபிக்கவும் வரல, மீட்டிங் புக் பண்ணவும் வரல, ஆனா தெளிவா வந்திருக்குது. அந்த புருஷன் மனைவி என்னை கையெடுத்து கும்பிட்டணும். அதனாலேயாக நான் எல்லார்ட்டையும் கும்பிடுங்கன்னு சொல்றது. என்னை கும்பிட்டுட்டு சொல்லிச்சுனும், நாங்கள் எத்தனையோ பிரசங்கிமாருக்க பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். உலகத்தில் இதுவரை இவ்வளவு கேவலமான தொண்டை நாங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது வெளியே நின்று கேட்டா வெறி நாய் குறைக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், இனி ஒரு இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணாதுங்க. வாழ்க்கையில் நான் ஒரு நாள் ரொம்ப அழுதேன்னா அன்னைக்கு தான். அன்னைக்கு எனக்கு மிஷன் இந்தியா பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்கணும். நான் மனைவிட்ட சொன்னேன், நான் கிளம்புறேன், அவங்களுக்கு டீயும் கொடுத்து காணிக்கையும் கொடுத்து அனுப்பிவிடு. நான் கிளம்பின வண்டியில் இருந்து கரெக்டாக 1.25 மணி நேரம் தான் அழுதேன். ஏன் அழுதன் தெரியுமா? இந்த வரி நாய் குறைச்ச மாதிரி இருக்கிற தொண்டையும் அவர் பயன்படுத்துறார் இல்லையா? அவர் பயன்படுத்துறார் இல்லையா? முதுகுத்தண்டு உள்ளவங்க அப்படிதான் யோசிக்கணும். முதுகுத்தண்டு சரியா உள்ளவன் அப்படிதான் யோசிப்பான். சகோதரா, இந்த தேசத்துல உன்னை முதுகெலும்ப தந்து வச்சிருக்கு. சகோதரி, உனக்கு முதுகெலும்ப தந்து வீட்டுல வச்சிருக்கு. நீ தைரியமாயிரு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இல்ல, உன்னை தலை நிமிர விட மாட்டேன், ஒரு அடி முன்ன வைக்க விட மாட்டேன், குழிக்குள்ள இருந்து மேல வர விட மாட்டேன் அப்படின்னு சவால் விடுகிற ஆவிய நம்பிக்கையை வச்சு வெட்ட போறேன். நம்பிக்கையை வச்சு வெட்ட போறேன். கண்ண மூடி கை தட்டி ரகல் கந்தரா ரியாந்த கல்பரா உடந்தரதியா ரெந்தல் கத்தரதலா. கண்ண மூடுக, பிடிக்குது, அபிஷேகம் பிடிக்குது. வாய் எலும்பு நரம்புல அக்கினி ராக துரவா. நீ இப்ப வாழ்கிற வீட்டுக்குள்ள அக்கினி, நீ இப்ப வேலை செய்கிற இடத்துல அக்கினி. கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ. நம்பிக்கை என்றால் என்ன? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எத்தனை சொன்னேன்? அதாவது அந்த கயிறு தூக்கிவிடும். நம்பிக்கை என்ன? தூக்கிவிடும். 2, நம்பிக்கை என்ன? அவமானப்படாம
பாதுகாக்கும். 3, நம்பிக்கை என்ன முன்னோக்கி எடுத்து செல்லும். 4, நம்பிக்கை என்ன நிமிர்ந்ததற்க பண்ணும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 4 என்ன சொன்னேன் இல்லையா? 5 அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கு இல்லையா? அப்பொழுது சீமோன் அந்த பிள்ளையை தன் கையில் ஏந்தி கொண்டு, அந்த வார்த்தை வாசிங்க. இல்ல, அந்த ஒரு வார்த்தையை மட்டும், அவன் பிள்ளையை ஏந்தி கொண்டு. லூக்கா 2:27. நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? ஏந்தும் கைகள். எனக்கு நடக்க முடியலப்பா, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு உடம்புல இல்லாத நோய் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ சொன்னா உனக்கு நடக்கத்தானே முடியல. உன்னை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி என்னை ஏந்துகிற 2 கைகள் அப்படியே வலது கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேர் வலது கையை உயர்த்தி பிடிங்க. உன்னையும் சுமந்து, உன் பலவீனத்தையும் சுமந்து, உன் வீட்டையும் சுமக்க முடியலையா? உன் கடன் பிரச்சனையும் சுமந்து, உன் உடம்புல இருக்கிற பலவீனத்தையும் சுமக்க முடியலையா? இப்பொழுது உனக்காக 2 கைகள். அந்த 2 கைகள் எதுக்கு தெரியுமா? பலவீனமான ஒன்றை ஏந்தி கொள்ளும்படி. வாயத்தரையே, இந்த சத்தம் போதாதுன்னு, இந்த சத்தம் போதாது. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை ஏந்துவதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஏந்துவதை நீங்க பார்க்க போறீங்க. சத்தம் போதல்ல. பபரகதன கடகத்தனாதன சத்தராதியா ரேலந்தரி கந்தரபல் பிரௌடபரபலவா. அப்போ நான் 5 எண்ணம் சொன்னேன், 15 எண்ணம் எழுதி வச்சிருக்கேன். 5 எண்ணம் சொன்னேன். இனி நான் பேச போறது உலக மனிதனின் நம்பிக்கையின் அடித்தளம். இதை கரெக்டா நீங்க எழுதி வைக்கணும். உலக மனிதனுடைய நம்பிக்கையின் முதல் அடித்தளம் என்னன்னு கேட்டா கல்வி அறிவு. எது? கல்வி அறிவு. இப்போ எல்லா பிள்ளைகளும் படிக்க வைக்கிறது பெற்றோராகும். ஆனால் பிள்ளை 4ஆம் கிளாஸில் படிக்கும்போது மம்மிகிட்ட என்ன சொல்லுது? மம்மி நீ சும்மா இரு, நீ வாயை திறக்காத, உனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லையா? உண்மைதான். மம்மிக்கு என்ன தெரியும்? விளக்குமாறு தெரியும். மம்மிக்கு என்ன தெரியும்? ஸ்டவ் ஆன் பண்ணால் தீ வரும், காப்பி போடணும், சாப்பாடு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு விடணும்னு தெரியும். A² + B² = வாட்னு கேட்டால் மம்மிக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நீ வாயை திறக்கா, சும்மா இருன்னு சொல்லும்போது ஒத்துக்கிடணும். இது உடனே போய் விளக்குமாறு எடுத்து நான் யாருன்னு காட்டி தாரேன், உடனே பிள்ளை சொல்லு அதான் உனக்கு விளக்குமாறு தெரியும். தப்புதான். ஒரு சாரனுடைய நம்பிக்கை கல்வி அறிவு. ஒரு நாட்டை முன்னுக்கு கொண்டு போறது கல்வி அறிவு. மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் கல்வி அறிவு கொடுத்தார்கள். எப்பவுமே கல்வி அறிவு தான் எதிர்குரலை எழுப்பும். நான் இந்த மேடையில் A² + B² = 2AB+ சொன்னா படிச்ச ஒரு ஆளு தப்புன்னு சொல்லும். எதிர்குரலை எழுப்புறதே எதுதான்? கல்வி அறிவு. நிகழ்கால உலகத்தின் நம்பிக்கையின் அடித்தளம் கல்வி அறிவு. ஆனா கல்வி அறிவை நம்பும்போ ஒரு பெரிய ஆபத்து மறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய
ஆபத்து மறைஞ்சிருக்கு. எல்லாரும் என்னோட சேர்ந்து கவனிக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறான். யாரு? மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாரது ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர், லேடி டாக்டர். அப்ப அவங்க மெயினா படிச்சதே எது? மனநலம். கிடக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளு, ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாரது மனநலம் மட்டும்தான் படிச்ச ஆளு. இந்த பெண்மணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் சரியாகிறான். என்ன மனத்திடம்னு பாருங்க. அந்த பெண்மணி அவனை கல்யாணம் பண்ணுது. என்ன நோக்கத்தில் கல்யாணம் பண்ணி இருக்கும்? நீ மன பலவீனனா இருந்தாலும், உனக்கு மனநலம் இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன இருக்கு? ஒன்னும் சொல்லல, மேட்டரை விட்டாச்சு. உனக்கு என்ன இருக்கு? மனநலம் இல்லை. ஆனா எனக்கு என்ன இருக்கு? மனநலம். அப்படின்னா நீ எவ்வளவு மனம் பலவீனப்பட்டாலும் நான் உன்னை என்ன பண்ணலாம்? தூக்கி விடலாம். அந்த கான்பிடன்ட்ல தானே கல்யாணம் பண்ணியிருக்கும். அந்த பெண்மணி தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாகுக்கு முயற்சி எடுத்து படிச்ச மெயின் சப்ஜெக்டே அது. தூக்க மாத்திரை போட்டு சாகாத்ததுனால 3வது மாடியிலிருந்து குதிச்சு செத்து போச்சு. எனக்கு அதை எடுத்து வாசிச்சப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கண்டிப்பா அந்த பெண்மணி அவனை விரும்பினது, இவனை வேற யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் இவனை கல்யாணம் பண்ணினா எனக்கு புருஷனும் ஆச்சு, சப்ஜெக்டும் ஆச்சு. புருஷனுக்கு புருஷன், அர்ஜென்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா இந்த பாடியில் என்ன பண்ணிக்கலாம்? ஐயோ ஐயோ, உங்களுக்கு புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? அந்த உறுதியில தான் கல்யாணம் பண்ணி இருப்பான். கல்யாணம் பண்ண பிறகு அந்த மனபலவீனன்ட்ட இவளுக்கு படிப்பொண்ணும். கடைசியில டவுட் வருது, நீ சப்ஜெக்டா நான் சப்ஜெக்டா? அந்த பெண்மணிக்கு மனதை மகிழ்ச்சியா வைக்க வேண்டிய டேப்லெட் தெரியும், கண்டிப்பா தெரியும். சந்தோஷமா இருக்க வேண்டிய டேப்லெட் கண்டிப்பா தெரியும். அந்த பெண்மணியோட அப்பா காவல்துறை அதிகாரி. அப்ப இவன் டக்குன்னு இப்படி பிடிச்சாலும் அடுத்து இவன் வாழ்க்கையில யாரும் இப்படி பிடிக்காம இருக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் அவளுக்கு அப்பன்ட்ட. அப்போ மன ஆரோக்கியத்துக்கு மருந்து தெரியுது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளு கவுன்சிலிங் கொடுக்கறது எப்படின்னு தெரியுது. அடிமட்டத்தில் தாழ்ந்து போனவனை தூக்கி விடுறது எப்படின்னு தெரியுது. ஆனா வாழ்க்கையில வந்தப்பதான் தெரியுது, என் சப்ஜெக்ட்ல வச்ச நம்பிக்கை பெரிய தப்பாயிட்டு. என்ன பயங்கரலையோ, என்ன பயங்கரலையோ, என் சப்ஜெக்ட்ல வச்ச இல்லையா நம்பிக்கை. இந்த பாடியை வச்சு ஒரு ஆயுசு படிச்சு இந்த மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நான் வாழ்ந்துகிடலான்னு சொல்லி நீ படிச்ச சப்ஜெக்ட்ல நீ வச்ச இல்லையா நம்பிக்கை, அதுதான் தப்பு. அதான் தப்பு. இப்போ அங்க சபையில PhD படிச்ச ஆளு விசுவாசியா வந்தாலும் பாஸ்டர் யார் தான்? அவர் தான். இல்ல FRCS படிச்ச ஆள் வந்தாலும் பாஸ்டர் யார் தான்? நியூரோ சர்ஜன் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் பாஸ்டர் யார் தான்? ஏன்னா விசுவாசி படிச்சிருக்கிறது உலக சப்ஜெக்ட், பாஸ்டர் படிச்சது ஆவிக்குரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தார தப்பு தான். சரி, நேரம் போயிட்டு. உலக மனுஷன் நம்பிக்கை வைக்கிறது இதுல, கல்வி அறிவில் நம்பிக்கை. 2
உலக மனுஷனின் இரண்டாவது நம்பிக்கை பணம். என்ன? பணம். உண்மைதான் இல்லையா? நான் கேட்கிறேன், நடிகர்கள் கையில இல்லாத பணமா? நடிகர்கள் கையில இல்லாத பணமா? ஒரு டீ 5 ரூபாய்க்கு குடிக்கிற ஆட்களும் உண்டு. அதே ஒரு டீ 4500 ரூபாய்க்கு குடிக்கிற ஆட்களும் உண்டு. அதே ஒரு டீ 4500 ரூபாய்க்கு. பில்கைட்ஸ் ஒரு தடவை ஒரு கப்பு தண்ணியை கையில் எடுத்தாரு. தண்ணியை கையில் எடுத்துட்டு உலகத்தை பார்த்து சொன்னாரு, நான் இந்த கப்பு தண்ணியை குடிக்க போறேன், இந்த கப்பு தண்ணியோட மதிப்பு 8 கோடி ரூபாய். அதுக்கு ப்ராசஸ், மைக்ரோ பாக்டீரியா கூட அதுல இல்லையா இருக்கும். அந்த தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணியோட மதிப்பு எவ்வளவு? அதே பூமியில சாக்கடை தண்ணிக்கு மேல தோர்த்த விரிச்சு அதை வடிகட்டி எடுத்து குடிக்கிற மனுஷனும் உண்டு. ஒரு டீ 5 ரூபாய் குடிக்கிறவங்களும் உண்டு, அதே டீ 4500 ரூபாய் குடிக்கிறவங்களும் உண்டு. நான் ஒரு தடவை பேப்பர்ல வாசிச்சேன், இந்தியாவின் கிரிக்கெட் வீரர் குடிக்கிற 1 லிட்டர் தண்ணிக்கு விலை 6000 ரூபாயாம். அந்த 1 லிட்டர் தண்ணி இங்கிலாந்துல உற்பத்தி செய்யப்பட்டா இங்க வருது. அப்படிப்பட்டவர்களும். என் நியாயமான கேள்வி, உங்களுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. பணம்தான் நம்பிக்கையின் அடித்தளம் என்றால் நடிகர்கள் என்னத்துக்கு தற்கொலை பண்ணணும்? You understand? அவங்க எதுக்கு தற்கொலை பண்ணணும்? அவங்களுக்கு இல்லாத பணமா? பணம்தான் வாழ்க்கையின் அடித்தளம்னா நடிகர்கள் எல்லாம் ஹாயா வாழ்ந்திருக்கணும். நடிகர்களுக்கு தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. நடிகர்களுக்கு ஸ்ட்ரெஸ், ட்ரெஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ், அவர்களுக்கு டென்ஷன். அப்போ தவறாகிறது நம்பிக்கையின் அடித்தளம் பணமாகும்போ, தவறாகிறது நம்பிக்கையின் அடித்தளம் கல்வி ஆகும்போ. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை. 3, சிலருக்கு நம்பிக்கையின் அடித்தளம் என்ன தெரியுமா? பியூட்டி. What a beautiful people. அழகுதான் அடித்தளம்னா செல்கு சுமிதா என்னத்துக்கு தற்கொலை பண்ணணும்? What a beautiful girl, amazing girl, wonderful girl. சிலருக்கு எது தேவைப்பட்டது? என் பணம். சிலருக்கு எது தேவைப்பட்டது? என் அழகு. சிலருக்கு எது தேவைப்பட்டது? என் பச்சை மாம்சம். சிலருக்கு எது தேவைப்பட்டது? என் சுகம். ஆனா அவ்வளவு ஜனங்களுக்குள்ள என்ன உண்மையில் நேசிக்கிற ஒரு மனுஷன் நான் கண்டுபிடிக்க முடியல. நான் நினைக்கிறேன், சில்கு சுமிதாளுக்கு பக்கத்துல ஒரு மனுஷன் டிராக்டர் கொண்டு கொடுத்து, நீ சொன்ன தப்பு மேடம், வானத்தில் மீள பூமிக்கு மேல உன்னை மட்டும் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக் கொடுத்திருந்தால் அந்த ஆத்மா ஒருவேளை அதாக நான் சொல்றேன் சகோதரர்களே, சுவிசேஷத்தை பேச நான் வெட்கப்படேன். தப்பு பண்றீங்கன்னு, தப்பு பண்றீங்க. அறிவின் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறீங்களா? அழகின் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறீங்களா? பணத்தின் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறீங்களா? பெரிய தப்பு பண்றீங்கன்னு. கர்த்தர் மேல்
நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. தவறான பழக்க வழக்கங்கள் மேல் நம்பிக்கை. அதன் மேல நம்பிக்கை. தவறான மைக்கில் சொல்லாமலே உங்களுக்கு புரியுது இல்லையா? பிளைண்ட் பிலீவ்ஸ், கண்மூடித்தனமான நம்பிக்கைகள். தப்பு, தப்பு, தப்பு. ஆராய்ச்சி பண்ண வேண்டியது உங்களை அல்ல, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நீங்க எதை நம்புகிறீர்கள். இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் உங்கள் உடன் சகோதரன் என்கிற உறவுல கேட்கிறேன், உங்க நம்பிக்கை எது அப்படின்னு அல்ல, உங்க நம்பிக்கை யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம் அதுதான். என்ன? நம்பிக்கைக்கு உரியவரை கண்டுபிடிச்சிட்டு கை உயர்த்தி. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்திருப்போம், நம்மளும் ஒரு காலத்தில் அப்படிதான் ஓடி இருப்போம். அதே நிலைமையில தொடர்ந்து போயிருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன நடந்தது? சரியான நேரத்தில் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எனக்கு ஒரு நம்பிக்கை தந்தார். இன்னைக்கு அவர்தான் எனக்கு நம்பிக்கைக்கு உரியவர், அவர்தான் எனக்கு நம்பிக்கைக்கு உரியவர். இது உண்மைன்னு சொல்ற கை உயர்த்துங்க, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. ஏன் சத்தம் போதல்ல? உன் குடும்பத்துக்கு நம்பிக்கை இருக்கு, உன் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு சந்ததி பிறக்கும் நம்பிக்கை இருக்கு, உனக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு, உனக்கு எதிர்காலம் உண்டு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் நம்புகிறவர், நம்பிக்கைக்கு உரியவர். இதுவரை சொன்னேன் இல்லையா? அது நம்மளை பற்றி அல்ல, நம்மளை பற்றி உலக மனுஷன் வைக்கிற நம்பிக்கைகள். அதுக்கு நாம உலக மனிதர்கள் இல்லை இல்லையா? இனி நான் பேச போறது நமது நம்பிக்கையின் அடித்தளம். நமது இதையும் பேசிட்டு நான் முடிப்பேன். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. இப்போ பரிசுத்த சந்ததி அசுத்தத்தோடு கலந்து விட்டது. எது? ஒரு வார்த்தையில் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லித்தாரேன், அதுக்கு நீங்களே அப்புறம் ஆழமா தியானம் பண்ணிக்கிடுங்க. டிஎன்ஏ டேமேஜ் ஆயிட்டு. எது டேமேஜ் ஆயிட்டு? டிஎன்ஏ. ஏதோ ஒரு பிளட் குரூப் உள்ள 2 பேர் கல்யாணம் பண்ணப்படாது இல்லையா? அது யாரு? அல்ல, ஒரு 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 ஏதோ ஒரு பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் கல்யாணம் பண்ணுனா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அப்படிதானே? ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஏன் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா, இந்த 2 பேருக்கும் பிள்ளை பிறக்கும்போ அந்த பிள்ளையினுடைய டிஎன்ஏல பாதிப்பு வருது. அந்த பிள்ளைய ட்ரீட் பண்ணி
காப்பாற்ற முடியாது. அந்த பிள்ளையை ட்ரீட் பண்ணி காப்பாற்ற முடியாது என்பதனால அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஒரு இன்ஜெக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? டிஎன்ஏல பிரச்சனை வந்துட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது சில நோய்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் என்ன கேட்குறாரு? வீட்டில் யாருக்காவது இருக்கா? இல்லை டாக்டர். அப்பா அம்மாவுக்கு இருக்கா? இல்லை டாக்டர். தாத்தா பாட்டிக்கு இருக்கா? இல்லை டாக்டர். பூட்டம் பூட்டிக்கு இருக்கா? தெரியாது டாக்டர். நம்ம யோசிக்கல ஒரு பூட்டம் பூட்டி வர போவாருன்னு. ஏன் கேட்கிறாரு தெரியுமா? ஒரு டிஎன்ஏ பாதிக்கப்பட்டா 4 தலைமுறைகளை வரை சேதமாக்கும். எதை வரை சேதமாக்கும்? 4 தலைமுறை வரை. எத்தனை தலைமுறை வரை சேதமாக்கும்? 4 தலைமுறை வரை. அவளை என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அது போலையாக்கும். இங்க இரத்தத்தில் பிரச்சனை கலந்து விட்டது, காப்பாற்ற முடியாது. நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்போ அந்த 9ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்ரா முழங்கால நிற்கிறாரு. என்ன சூழ்நிலையில்? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில். பரிசுத்தவித்து தீட்டுப்பட்டு விட்டது. அந்த தீட்டில இருந்து வெளியே கொண்டு வர வழி இல்லை. அது இரத்தத்தோடும் எலும்போடும் உறவோடும் எல்லாத்தோடும் ஒட்டி எல்லா விதத்திலும் டேமேஜ் பண்ணிட்டு காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் முழங்கால் நிற்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஜபம் முடியுது. ஜபம் முடிஞ்ச உடனே ஆக்கும் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், இப்பொழுது இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். எப்போ எப்போ எப்போ? ஜெபித்தப்போ. ஒரு தேவ பிள்ளையின் அடித்தளம் ஜெபம். நமக்கு அடித்தளம் என்ன? நமக்கு உலகத்தில் எல்லாரும் முடியாதுன்னு சொன்னாலும் நமக்கு வந்து முழங்கால நின்று அப்பான்னு கூப்பிடகு ஒரு இடம் இருக்கு இல்லையா? நம்முடைய நம்பிக்கை அடித்தளம் ஜெபம். நீங்க முழங்கால நின்று விடுறீங்க இல்லையா? ஒரு துள்ளி கண்ணீர். அந்த ஒரு துள்ளி கண்ணீருக்கு தங்கத்தை விட மதிப்பு அதிகம். அந்த கண்ணீருக்கு ஆட்டம் பாம்பை விட பவர் அதிகம். அதுக்கு மதிப்பு தங்கத்தை விட, அதுக்கு பவர் ஆட்டம் பாம்பை விட. அதாக ஜெபம். சகோதரா சகோதரி, எதை விட்டாலும் நீ ஆரம்பிச்ச இல்ல ஒரு ஜெபம், அதை விடாத, அதை விடாத. Go ahead. அதுல முன்னேறு. அடுத்த கால வை, அடுத்த கால வை, அடுத்த கால வை. ஜெபத்துல முன்னேறு. இப்ப சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளையின் அடித்தளம் என்ன? ஜெபம். ஜெபத்துக்கு முன்ன ஐயா சொன்னார் இல்ல, ஜெபத்துக்கு கிராமர் தேவையில்லை, ஜெபத்துக்கு நல்ல வார்த்தைகள் தேவையில்லை, ஜெபத்துக்கு இலக்கணம் தேவையில்லை. ஜெபத்துக்கு முழங்கால் நின்று விடுற ஒரு பெருமூச்சே போதும். ஒரு பெருமூச்சே போதும், வெடிக்கும். ஒரு பெருமூச்சே போதும், வெடிக்கும். இந்த சபைக்குள்ள ஒரு ஜெப ஆவி இறங்கி வருது, ஒரு ஜெப ஆவி இறங்கி வருது, ஒரு ஜெப ஆவி இறங்கி வருது. கண்ணை மூடி, கை தட்டி, வாயை திறந்து இருக்கிற இடத்துல பத்துக்கோ. ஜெபக்குது. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பயங்கரமான ஜெப அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கோ. வீட்டுக்குள்ள ஜெப ஆவி, மேல ஜெப ஆவி. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. தடுக்காத, தடுக்காத. கண்ணை மூடு, பற்றி பிடிக்குது. Fire to pray. Kaka, Rikaka, Alcataria, Riandaria. கண்ணை மூடி, கையை தட்டி பிடி. பற்றி பிடி. ஜெப அக்கினி.
இரண்டாவது, தேவ பிள்ளையின் நம்பிக்கையின் அடித்தளம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னுட்டு யாரு என்ன வஞ்சிச்சாங்கன்னு யாருக்கு பேரையும் நம்ம சொல்ல முடியாது. திருப்பி என்ன கேட்பார் தெரியுமா? டெக்ஸ்ட் புக் உன் கையில தந்தனே, திருப்பி என்ன கேட்பாரு? உன் தமிழ் மொழியில உனக்கு புரிகிற அளவில் எழுதானே உன் கையில தந்தேன். அப்ப என்ன சொல்லுவியா? அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட, இவர்களால் வஞ்சிக்கப்பட்ட அப்ப சொல்ல முடியாது. காரணம் டாக்குமெண்ட் நம்ம கையில இருக்கு இருக்கு பரலோகத்தின் சொத்து பத்திரம் நம்ம கையில இருக்கு. நமக்கு அங்க என்ன உண்டுங்கிறது நம்ம கையில இருக்கு. நமக்கு என்ன வாக்கு தத்துவங்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம எங்க போறோம்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அங்க என்ன உண்டுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அதெல்லாம் எழுதி நம்ம கையில தந்திருக்கிறார். என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் கர்த்தருடைய வேதம், குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. கர்த்தருடைய வேதம் பாதைக்கு தீபமாயிருக்கிறது. அநேகமாயிரம் பொன் வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் நீர் விளம்பின உமது வேதமே எனக்கு நலம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் உம்முடைய வசனம் மதுரம் உள்ளது. அவைகளாலும் அது அடியேன் ஆறுதல் அடைகிறேன். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. வாழ்க்கையில முதல் தடவை வசனத்துக்காக நன்றி செலுத்துங்க. பைபிளுக்காக நன்றி செலுத்துங்க. எந்த பொல்லாத ஆவியும் என்ன வஞ்சிக்க முடியாது. எந்த மனுஷனும் என்ன வஞ்சிக்க முடியாது. எந்த உபதேசமும் என்ன வஞ்சிக்க முடியாது. And I have the written record. அடித்தளம் தப்புதான், தப்புதான். ஒரு கோடிக்கணக்கில் பணம் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பைப்பு பிளம்பிங் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டணும். அந்த ஆள் பிளம்பிங் பண்ண போனாரு. அந்த ஆளுக்கு ஒரு தீர்மானம். அது என்னன்னா, எப்போ என் வண்டியில பைபிள் இருக்கும். அவரு பிளம்பிங் பண்ணாரு. பிளம்பிங் பண்ணது அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. ஏன்னா பலரும் முடியாதுன்னு சொன்னதை இவர் சிம்பிளா வந்து பிளம்பிங் பண்ணதுனால அந்த பெரிய மனுஷன் இவரை கார்ல ஏற்றி விடக்கு ஆறாரு. வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏற்றி விட்டப்ப உள்ள இருந்த பைபிளை பார்த்தாரா, திரும்ப கூட்டிட்டு போனாரு. திரும்ப கூட்டிட்டு போய் தேவைக்கு மேல அடி கொடுத்து அந்த ஆளை ஜெயில போட்டணும். ஜெயில கிடந்துட்டு ஒரு வழியா தப்பி வீட்டுக்கு வராரு. குடும்பம் பிழைக்கணும் இல்லையா? வீட்டில் வந்துட்டு அடுத்து வெளிநாட்டு போக்கு விசாக்கு ப்ராசஸ் பண்ணுறாரு. விசாக்கு ப்ராசஸ் பண்ணும்போது இவர் கடைசியாக கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னா பேண்ட். இவர் எந்த நாட்டுக்கும் போக முடியாது. எந்த நாட்டுக்கும் போக முடியாது. கடைசியில் பைபிள் கையில் இருந்ததுனால எந்த நாட்டுக்கு போக தடை இல்லைன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது சிங்கப்பூருக்கு போக தடை இல்லை. உடனே சிங்கப்பூருக்கு போறாரு. அங்க போய் நேரே தங்குறது ஒரு பாஸ்டருக்கு வீட்டில். பாஸ்டருக்கு வீட்டில் ராத்திரி குடும்ப ஜபம் நடக்குது. அதாவது ஒரு வாரம் ஒரு பாஸ்டர் வீட்டில் நிற்கணும், அப்புறம் வேலை கண்டுபிடிக்கணும். பாஸ்டர் வீட்டில் ராத்திரி குடும்ப ஜபம்.
குடும்ப ஜபத்தில் இவர் நெருப்பு மாதிரி ஜோம் பண்றாரு. ஜபம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் எல்லாம் விசாரிச்சாரு. எல்லாம் இவர் பாஸ்டர்ட்ட சொன்னாரு. அந்த பாஸ்டருக்கு வெள்ளை மாளிகையில தொடர்பு இருக்கு. தப்புதான். எங்க தொடர்பு இருக்கு? வெள்ளை மாளிகையில. இப்போ வெள்ளை மாளிகையில ஜார்ஜ் புஷ்னுடைய தனி உதவியாளர்கிட்ட இந்த பாஸ்டருக்கு தொடர்புண்டு. ஒரு நாள் இவங்க ரெண்டும் பேசும்போ இந்த பாஸ்டர் தன்னுடைய வீட்டில் வந்து நிற்கிற மனுஷனை பற்றி, பைபிள் கையில் வச்சிருந்ததுனால பட்ட பாடெல்லாம் பற்றி அவர்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட? ஜார்ஜ் புஷ்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றாரு. உதவியாளர் எல்லாம் கேட்டார். உதவியாளர் கேட்டுட்டு அன்னைக்கு வெள்ளை மாளிகைக்கு போறாரு. போகும்போ ஜார்ஜ் புஷ் கேட்கிறாரு, அந்த நாட்டுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். எந்த நாட்டுக்கு? இவரை அடிச்செடுத்து ஜெயிலில் போட்டணும் இல்லையா, அந்த நாட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு ஜார்ஜ் புஷ் யார்கிட்ட கேட்கிறாரு? பிஏட்ட. உடனே ஜார்ஜ் புஷ்னுடைய செக்ரட்டரி இந்த சம்பவத்தை சொல்றாரு. யாரு? இந்த சிங்கப்பூர்ல நடக்கிற மனுஷனை பற்றி சொல்றாரு. உடனே ஜார்ஜ் புஷ் சொல்றாரு, அந்த ஆளை உடனே அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும். இதுக்கு பவர் தெரியாது. அதனால நீங்க தலையல்ல வாழல்ல தோலல்லான்னு சொல்லிட்டு நடக்குது. உடனே ஜார்ஜ் புஷ் சொல்றாரு, அவரை சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரணும். நீங்க பாருங்க, அந்த நாட்டுக்கு உதவி செய்ய வேண்டிய குழு அமெரிக்காவில இருந்து போகுது. அமெரிக்காவில இருந்து போகும்போ அந்த குழுவுக்கு தலைவரா போறது பைபிள் கையில வச்சிருந்தனால அடி வாங்கி ஜெயில கிடந்தார் இல்லையா, அவரு தலைவரா போறாரு. டீமா போய் அங்க ஏர்போர்ட்ல இறங்குது. ஏர்போர்ட்ல இறங்கும்போ வரவேற்க வந்து நிக்கிறது யார் தெரியுமா? அரசே. அரசே. அப்புறம் மந்திரி. அந்த மந்திரியாக்கும் இவரை அடிச்செடுத்து ஜெயில போட்ட மந்திரி பொக்கையும் வச்சுட்டு, நீயா? உங்க அடித்தளம் இதுல ஒரு ரட்சகர்னு சொன்னா இயேசு மட்டும்தான் ரட்சகன். இதுல ஒரே ஆவின்னு சொன்னா பரிசுத்தாவி மட்டும்தான் ஆவி. இதுல ஒரே ஞான ஸ்நானம்னு சொன்னா மூழ்கி மட்டும்தான். எனக்கு எழுதி தந்த டாக்குமெண்ட்ல ஒற்ற மனுஷன் என்ன வஞ்சிக்க கூடாது என்பதற்காக ஏற்றி சட்டு காரியங்கள் எழுதி தந்துட்டாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். வானத்தின் கீழ பூமிக்கு மேல ரட்சிக்கப்பட ஒரே ஒரு நாமம், அது இயேசு. தெய்வ ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒரே ஒரு வழி, அது இயேசு. உயிர்த்தெழுதலை அடைய என்ன செய்யணும்? மரணத்தின் சாயலை தரிச்சாதான் உயிர்த்தெழுதலின் சாயலை தரிக்க முடியும். மரணத்தின் சாயலை தரிப்பதுன்னா எப்படி? இங்க இருந்து வண்டி பிடிச்சு யோர்தானுக்கு போய், இங்க இருந்து வண்டி பிடிச்சு கலீலியாவுக்கு போய், அங்க எங்கேயாவது ரெண்டு கள்ளமாருக்கு பைசா கொடுத்து அவைகளை ரெண்டு பக்கத்துல நின்று அறைய வச்சு நடுவில் நம்மளை உண்மையிலே அரைஞ்சு, ஏன்னா மரண சாயலை தரிக்கணும் இல்லையா? அப்படியாக பண்ணி இருக்கணும்.
நீ பாவம், நீ சாப்பிடக்க வழி இல்லாம கிடக்க. ஒன்னதான் இனி மத்தியதரை கடலுக்கு பக்கத்துல கிடக்கிற கல்வாரியில கொண்டு வந்து உன்னை அரைஞ்சு என் மரணத்தோட உன்னை இணைக்க அவ்வளவு நீ பாடுபடண்டா. நீ தண்ணிக்குள்ள இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல என்னோட மரணத்தோட இணைக்கப்பட ஒரு எளிய வழிய உனக்கு தாரேன்னு சொல்லுங்க. என் அஸ்திபாரம் இயேசு. மெதுவா பேசுங்க. என் அடித்தளம் ஜெபம். என் அடித்தளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் எழும்பி நிற்போமா? கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளே வஞ்சித்தா தவிர வேற யாரும் நம்மளை வஞ்சிக்க முடியாது. ஆனா யாரை வஞ்சிக்க வாய்ப்புண்டு? நம்மளே வஞ்சிக்க வாய்ப்புண்டு. நம்மளே வஞ்சிக்க கூடாது என்பதற்காக ஒரு லெட்டர் கூட இங்கிலீஷ்ல வைக்காம எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சாதாரண தமிழ் எழுதி தந்திருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டா தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உலக மனுஷனுடைய நம்பிக்கை உலகத்தோட முடியும். என் நம்பிக்கை தெய்வ ராஜ்யம். அங்கிருந்து இயேசு என் இரட்சகர் வெளிப்படும்படி மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி பிடிங்க. நல்ல கையை உயர்த்தி பிடிங்க. நல்ல கண்ணை மூடி